அண்ணாமலை குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டு இப்படி பணத்தை திருடுறிய, உனக்குலாம் அசிங்கமா இல்ல? எது அசிங்கம்? வீட்டோட மாப்பிளையா இருந்துட்டு மாமியார் சொத்தை ஆட்டைய போட நினைக்கிறியே, அது அசிங்கம். நீ வசதியா வாழணுன்றதுக்காக மட்டும் கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறியே, அதை விடவா அது அசிங்கம்? என்னடி திமுரா? நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றேன். எல்லாரும் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தி வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்றேன். தாராளமா போ. அதே எல்லாரும் முன்னாடியும் பவித்ரா அண்ணியை நீ எப்படிலாம் கொடுமைப்படுத்தினேன்னு நான் சொல்லுவேன். நீ பவித்ரா அண்ணி கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். உனக்கு பொறுப்பை கொடுக்கலன்னு அண்ணியை அடிச்சு கொடுமைப்படுத்தினீ, அதையும் பார்த்தேன். சார் போலீஸ்லாம் வேணாம் சார், என்ன விட்டுருங்க சார். அப்ப ஒழுங்கா இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்றா. சார் சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உங்களை போய் நான் அப்படி பண்ணது தப்பு தான். நான் பாவிமா. நான் பண்ண தப்புக்கு கடவுள் என்னை தண்டிச்சிட்டாருமா. என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்கம்மா. ஏய், என்னடா நடிக்கிறியா? சார் இல்லை சார், சத்தியமா நான் நடிக்கல சார். இவங்களுக்கு பண்ண பாவத்துக்காக என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க சார். புதுசா கதை சொல்றான். உங்க வாழ்க்கையை நாசமாக்கின எனக்கு என் வாழ்க்கையே இல்லாம போச்சுமா. எல்லாத்தையுமே இழந்து அனாதையா நிக்கிறோமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் பண்ண பாவத்துக்கு உங்க கையில எனக்கு தண்டனை கொடுங்கம்மா. ஏய், மறுபடியும் நாடகமா? நான் ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு துடிச்சேன். நான் பண்ண பாவத்துக்கு உங்க கையால என்ன கொண்டு போட்டா கூட பரவாயில்லதாம்மா. ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். வேற எதுக்காகவும் நான் வரலம்மா. சரி, நீ நிஜமாவே திருந்திட்டேனா? எங்களுக்கு ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு. உன்கிட்ட வெண்ணிலாவை கடத்த சொல்லி சொன்னது யாரு? எதுக்காக அவளை அப்படி பண்ண சொன்னாங்க? அத மட்டும் சொல்லு. நீ பண்ண தப்புக்கு வருத்தப்படுறது உண்மையா இருந்தா சொல்லு. இவ்ளோ மாஸ்டர் பிளானோட அத பண்ண சொன்னது யாரு? நிஜமாவே எனக்கு யாருன்னு தெரியாதுமா. எனக்கு மேல இடத்துல இருந்து இதை பண்ண சொல்லி ஆர்டர் வந்துச்சு. நாங்க அதை தான் பண்ணோம். மற்றபடி எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா. என்ன சித்திவன் சொன்னதே சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கான். கௌதம், என்னாச்சு மேடம்? ஒன்னும் இல்ல சார். வெண்ணிலா கிட்னாப் கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, இவன் மறுபடியும் வீடு தேடி வந்தான். கேட்டா மன்னிப்பு கேட்க வந்ததா சொல்றான். கொஞ்சம் என்னன்னு விசாரிங்க. ஏண்டா, மன்னிப்பு கேட்க வர நேரமாடாது? உண்மையை சொல்லு, எதுக்காகடா வந்த? சார் சத்தியமா நான் மன்னிப்பு கேட்க தான் சார் வந்தேன். ஒழுங்கா கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேன். உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கணும். ஏய் வாடா. போலீஸ் அடிக்கு பயந்து நம்ம காட்டி கொடுத்துடுவாங்க. அப்படி போட்டு கொடுத்தா நாம செத்தோம். சார் ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அத்தை வேண்டாம் அத்தை, மனசு மாறி மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்காரு. இவரை மன்னிச்சு விட்டுறலாம் அத்தை. போலீஸ்ல எல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். வெண்ணிலா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவன் உன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தவன். உன்னை அத்தனை பேர் முன்னாடி தலை குனிய வச்சவன்.
அவனை மன்னிச்சு விட சொல்றியா? இல்ல அத்தை, இவர் பண்ண தப்புக்கு தான் எல்லாத்தையும் இழந்து தனிமரமா நிக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய தண்டனை வேணுமா அத்தை? என்ன வெண்ணிலா பேசுற? இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பத்தாது. காலம் முழுக்க ஜெயிலிய கடந்து சாகணும். இல்ல அண்ணி, எப்போ தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரோ அப்பவே அவரை மன்னிச்சிடணும். அதான் அண்ணி நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இல்லனா தேவையில்லாத பாரமெல்லாம் தூக்கி சுமந்துகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். நமக்கு பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு சொத்து சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல, பகைய சேர்த்து வைக்க வேண்டாம் அண்ணி. அன்னைக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் உங்களை துரத்தும் போது உங்க குழந்தைக்கு என்ன ஆயிடுமோன்னு நீங்க பயந்து துடிச்சிங்களே, அது இனிமே வேண்டாம் அண்ணி. இந்த குடும்ப வாரிசுங்க யாருக்கும் பகையா இல்லாம நிம்மதியா வாழணும். அதுக்கு இந்த மாதிரி மன்னிப்பு தப்பில்ல அண்ணி. அத்தை, நான் யாரையும் பழிவாங்க நினைக்கல. உங்க மருமகளா இனியாவது ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். அவரை விட்டுறலாம் அத்தை. இன்ஸ்பெக்டர், அவனை விட்டுருங்க. அவரை நினைச்சிருந்தா என்னை கடத்தி வச்சிருக்கும் போது என்னை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணலையே. என் கற்பை இழந்த மாதிரி போலியா ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் தானே போட்டாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவரை நான் மன்னிச்சு விட்டேன். இருந்தாலும் அதுவும் தப்பு தானே. அன்னைக்கு மட்டும் அது ரேப் இல்ல, இன்ஜெக்ஷனால தான் அப்படி ஆச்சுன்னு ப்ரூவ் பண்ணலனா உன் வாழ்க்கையே நாசமாயிருக்கும்ல. தப்புதாங்க. ஆனா நிச்சயமா அதை அவரா பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி அவரா என்ன கடத்தி இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி கற்போடு நின்னு இருக்க முடியாது. யாரோ சொன்னதுக்காக பணத்தை வாங்கிட்டு அப்படி பண்ணிட்டாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன்னு சொல்றாரு. மன்னிப்பும் கேட்டாரு. அவரை மன்னிக்கிறது தாங்க சரி. எப்படி வெண்ணிலா, ஒருத்தன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சோம் அவனை அவ்வளவு ஈஸியா மன்னிக்கிற? என்னங்க பண்றது, இங்க யார் தான் தப்பு பண்ணல? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சாராவை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது நீங்க பண்ண தப்பு.